பேட் பிளே காமெடிஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ராச தமிழன். கவிஞர்களே, அதாவது கொடுமையை பார்த்தீங்களா? அதாவது நேற்று தான் ஆர்சிபி, அதாவது ராயல் சேலஞ்ச் பெங்களூரா, அவங்களோட வெற்றி கொண்டாட்டத்தில், ரசிகர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் கிட்டத்தட்ட 11 பேர் உயிரிழந்து ஈசாலா ஆமாம் கப் நம்தே ஆமாம் உயிரிழந்து அந்த ஷோ முடிகிறதுக்கு உள்ளாக இன்று தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஹாட் டாபிக் போடுறாங்க. நீங்க நினைக்க மாதிரி நீங்க வேற, அது தக் லைஃப் இல்ல, தடங்கல் லைஃப். நீங்க நினைக்க மாதிரி அவர் அசப்பாவதே கிடையாது. அது என்ன அப்படின்னா, அதுவும் ரசிகர் பட்டாளம் தான், இதுவும் ரசிகர் பட்டாளம் தான். கமல் படத்துக்கு சிம்பு ரசிகர்கள் அவரோட வழக்கம் போல அந்த கட் அவுட்டுகள்ல பியர் பாட்டில் ஊத்தி சேமம் பண்ணி ஒன்றிருக்கா. ஐயோ, மிகப்பெரிய கொடூரமாச்சே. வீணாகி விட்டது கவலையா? நமக்கு அந்த பழக்கம் கவிஞர்களே, வீணாகி விட்டது இளைஞர்கள் நேரம் தான் தவிர அது கிடையாது. இல்ல, இது கமல் தனது படத்திலேயே, ஒரு சில படத்திலேயே அந்த மாதிரி விஷயங்கள் வச்சதுனால அது வேணான்னு சொல்லி அந்த மாதிரி காட்சிகளே வரக்கூடாத அளவுக்கு இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்காரு. கவிஞர்களே, அதாவது காட்டாற்றில் எழுதி வைப்பது போலதான் இவர்களோட செயல். இதுல உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரசிகர்கள் நேற்று ஒரு 11 பேர் இறந்துட்டாங்க. ஆனா இங்க கமல் ரசிகர்கள், சிம்பு ரசிகர்கள் இங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் இருக்காங்க. ஸோ இதுல என்ன புரியுது அப்படின்னா, உங்களுக்கு என்ன புரியுது? அதாவது அங்கே ஒரு 11 பேர் செத்து போயிட்டாங்க அந்த கூட்ட நெரிசல்ல. இங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லாம கடந்து போறாங்க. ஸோ இதுல உங்களுக்கு என்ன புரியுது? ரசிகர்களுக்கு என்ன புரியுது உங்களுக்கு? இதுல என்ன புரியுது அப்படின்னா, ரசிகர்களுக்கு என்னன்னா, அவங்களது சந்தோஷம் மட்டுமே முக்கியம். அது ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, அந்த ரசிகர்கள் தூக்கி கொண்டாடுகின்ற நடிகர்களுக்கும் அதுதான். ஏனென்றால் அவர்கள் படம் போனியாக வேண்டும், நல்ல வசூல் வர வேண்டும், அடுத்த படத்திற்கு நாம் கால் சீட்டு கையெழுத்து போட வேண்டும். இதுதான் நடக்கிறது தவிர எந்த ஒரு நடிகரும் எனக்கு தெரிந்து ரசிகர்களை தனி கூட்டமாக்கி அவர்களை நேர்வழிப்படுத்துவது போல் எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த ரசிகர்கள் இப்படியே செய்து கொண்டிருந்தால் சமுதாயம் சீரழிந்து போகும். கவிஞர்களே, அதாவது இந்த காலத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, அட்வைஸ், அதாவது நமக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, பூமர் அங்கிள். அது சொல்லதான் செய்வாங்க. ஏன்னு கேட்டாங்கன்னா, என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, அதாவது பழமொழி பார்த்துருக்கீங்களா, ஏமாந்தவனை காட்டிலையும் ஏமாத்துனவனை தான் இந்த உலகம் புகழும். ஆமா ஆமா, இதுதான் மேட்ரு. ஆனா இதுக்கும் மேல ஒரு படி இருக்குது. அத சொன்னோம்னா இன்னும் கொடுமையா இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை பொறுத்தளவுக்கு ரசிகர்கள் பட்டாளம் இப்படி கூடி கும்மி அடித்து இருப்பதை காட்டிலும் குடும்பத்தை காப்பாற்றுவதில் அவர்களது வாழ்க்கையை செலுத்துவதுதான் நல்ல விஷயம். அதாவது சனி முதல், அதாவது திங்கள் முதல் ஞாயிறுன்னு ஒரு 7 நாள் இருக்கு. வேற சண்டேன்னு ஒரு நாள் விடுமுறை கொடுக்கப்பட்டு, ஸோ அது ரைட்டு, அது நமக்குள்ள போவேனா, ஒரு நாள் அவரோட சந்தோஷத்துக்கு முன்னாடி போட்டுமே. நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, ரசிகர்கள் இங்க ஒரு 11 பேர் இறந்து போயிட்டாங்க. அதெல்லாம் மறந்து விட்டு இவர்கள் கர்நாடக மாநிலத்திற்கும் தமிழகத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்க போகுது, அதெல்லாம் மறந்து விட்டு ஆட்டப்பட்டம் கொண்டாட்டம் சுத்துறாங்க. ஸோ இதுதான் அதாவது கசப்பான விஷயங்களை மறந்து விட்டு ஜாலியான நோக்கி பயணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க இல்லையா? கண்டிப்பா, அதான் நம்ம பார்க்கணும். இதுதான் ரசிகர்கள் அலப்பறை அப்படின்னு சொல்லுவோம். அலப்பறையாக இருந்தால் பரவாயில்ல. இந்த காலத்துல எப்படி இருக்கீங்களே? உங்க காலத்துல 1980ஆம் ஆண்டு நாங்கள் இருந்த காலத்தில் பாலை வாங்கி ஊற்றுவோம். யாருக்கு? நன்றி, வணக்கம்.